ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு புட்டுக்கு வந்து இப்போ நியூ பிளேஸ் வந்து வீட்டில் மாற்றியாச்சு. பெட்ரூமில் ஃபஸ்ட் இருந்தாங்க. அப்போ வென்டிலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அவங்களுக்கு. என்னன்னு தெரியல. பட் வந்து எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால நான் ஹாலில் வந்து அவங்களோடது மாற்றிட்டேன். மாற்றும்போது இப்போ இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வென்டிலேஷன் வெளியில் இருக்க வர ஃப்ரெஷ் ஏரு அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப புதுசாக இருக்குது. பார்த்தீங்களா, புட்டு வந்து தேடி தேடி என்னடா இது புது இடமா இருக்கே அப்படின்ட்டு நோட் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியுதுங்களா? அந்த காற்றை வந்து பார்க்குறான், வெளியில் யார் இருக்கா அப்படின்றத வந்து நோட் பண்ணுறான். ஸோ நிறைய விஷயம் வந்து அவன் கேதர் பண்ணுறான். அவனோட பார்வையிலேயே உங்களுக்கு தெரியும், நம்ம புதுசாக வந்திருக்கோம், எப்படி இந்த இடம் என்ன அப்படின்றத பற்றி. பட்டுவும் வந்து புட்டுவும் பேசிக்கிறாங்க போல். ஸோ அவங்களோட பாஷையில் இது புதுசாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி வந்து பிளாக் கலரில் வாய் இருக்குது பார்த்தீங்களா, அவன் வந்து புட்டு. ஸோ உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அவன் தான் பட்டு. அவ ஆக்சுவலி கேர்ள் வந்து ஒயிட் கலரில் இருக்கவ புட்டு. மேலே ஏறுறான், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு வாட்சா பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து கீழே இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவன் வந்து கீழே இறங்கலை. அதுக்கப்புறம் அவள் பேச்சு தான் கேட்பானே மோஸ்ட்லி. இதை இறங்கி வராமல் பாருங்கள். இறங்கி வந்து ஒரு சின்ன அதை கொஞ்சல் அவன் மேலே காலை வச்சு ஒரு கொஞ்சல். அதுக்கப்புறமேட்டு இப்படி தான் பார்த்துக்கோங்க. அப்போ கூப்பிட்ட உடனே வந்துட்டா மறுபடியும் வந்து இது எங்கும் போகாதுன்ற மாதிரி 2 பேருக்குள்ளே ஒரு சிக்னல். இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இவங்களோடையே நான் பழகிறேன் அப்படின்றதுனால நிறைய விஷயம் தெரியும். இப்போ தண்ணி தவிக்குதுன்னா ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி குளிக்கணும் அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க. பசிக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதமான சவுண்ட் கொடுப்பாங்க. சின்ன வயசுலேருந்து என் கூட வளருது வந்து பட்டு தான் வந்து சின்ன வயசுலேருந்து வளருது. அது வந்து நாங்கள் வாங்கவோ வளர்க்கவோ அந்த மாதிரிலாம் இல்லை. என் பையன் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு கோவில்கிட்ட வந்து காக்காங்கெல்லாம் அடிக்க பார்த்துச்சு. அப்போது வந்து பட்டு கிடச்சது தான். லாஸ்ட் இயர் 2004 ஜூலை 24 வந்து அவன் என்கிட்ட வந்தது. புட்டு வந்து லாஸ்ட் மந்த்து தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ இவங்களுக்கு பேர் வேணுன்ற மாதிரி. ஆக்சுவலி இதுதான் பாருங்கள், மேலெலாம் ஏறி எப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்ருக்கான். வெரி கிரேட் அவன்.